ஒரு தேவனுடைய மனிதன் இந்த காரியத்தை சொன்னார். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியனோடு இணைந்து மற்றொரு ஊழியம் செய்தார். கொஞ்ச நாள் அவருடைய பிரசங்கம் இன்பமாய் இருந்தது. அதன் பிறகு கொஞ்சமாக அந்த பிரசங்கம் சரி என்ன அதே என்ன இயேசுநாதர் நல்லவர், இயேசுநாதர் அன்புள்ளவர், எத்தனை பேச போறாரு, அவர் பிரசங்கம் பண்ணிக்கிறதுக்குள்ள அந்த டீ கடை வரைக்கும் போயிட்டு வரலாம்னு அவர் யோசித்தார். சோ அவர் கூட இருந்த தேவனுடைய மனுஷன் பிரசங்கிப்பார். அவர் டீ கடையில ஒரு 4 பேரை கூப்பிட்டு, ஏம்பா எப்போ உங்க ஊர்ல எலெக்ஷன் வைக்கிறீங்க, இந்த டீ கடை யாரு கடை, இப்ப கவுண்டர் கடையா, நான் கவுண்டர் கடைன்னு நினைச்சேன். சரி சரி கவுண்டர் இல்லையா, கவுண்டரா, சரி சரி. 1 மணி நேரம் ஊரும்பு பேசுவார். நாம் ஜெபிப்போம் என்று பிரசங்கியார் சொன்னவுடன் ஓட்டமாய் ஓடி வருவார். ஓடி வந்து yes yes Lord ஆண்டவரே ஹல்லேலூயா ஜனங்களை ரட்சியும் என்று கூடவே கூச்சல் போடுவார். இன்னும் கொஞ்ச நாள் கடந்தது. பிசாசு பார்த்தான், பரவாயில்ல இப்ப டீ கடைக்கு வந்துட்டாரு, இன்னும் மற்ற கடைக்கு கூட்டிட்டு போலாம், நீங்களே யோசிச்சு கொள்ளலாம் அது என்ன கடையா இருக்கும் என்று. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். குட், வெரி குட். நாளடைவில் விபச்சார பாவத்தில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். பல இடங்களில் அதே பெயர் அவருக்கு வந்தது. ஆகவே அந்த ஊழியனை விட்டு விலகினார். பிழைப்பிற்கு என்ன செய்வது? பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகையில் பேராயர்களை பற்றி, ஊழியர்களை பற்றி நன்றாக பொய்யை தெரித்து எழுத ஆரம்பித்தார். அவரிடம் தனித்து மக்கள் கேட்ட பொழுது, ஏனப்பா இப்படி செய்கிறாய்? அவர் சொன்னார், நான் பிரசங்கம் பண்ண இனி முடியாது, வாழ்க்கை கரைபட்டு விட்டது. பிரசங்கம் பண்ணினா என்ன 5-10 கொடுப்பாங்க, இப்ப பாருங்க எல்லாரையும் தாக்கி எழுதுறேன். எத்தனையோ கிறிஸ்துவ மக்கள் சந்தோஷப்பட்டு எனக்கு 100 காணிக்க அனுப்புறாங்க. நீங்க தான் பிரதர் உண்மையான தீர்க்கதரிசி, எல்லார பத்தி நல்லா திட்டி எழுதுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya என்று சொன்னாங்க. நல்ல பணம் வருது பிரதர், சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னார். பாதாளம் காத்திருக்கும், பாதாளம் காத்திருக்கும். பரிதாபம். இட்ஸ் a sad thing my brother. தேவனோடு நடப்பது என்பது, ஒரு தீர்க்கதரிசியாக நடப்பது என்பது கம்பியின் மேல் நடப்பது போலாகும். கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். நீ எவ்வளவுக்கு அதிகமாய் மேலே போகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமான மின்சார சக்தி பாய்ந்து கொண்டு இருக்கும் கம்பியின் அருகே நீ போகிறாய் என்பதை நினைத்துக்கொள். எபிரேயர் 12:29 சொல்கிறது,